இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சில குழந்தைகளுக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். நான் ஏற்கனவே அதை பத்தி வேற வேற பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இப்போ சமீபமாக கூட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த ஒரு தம்பதி சொன்னாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க பையன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரே பையன், ஒரு 10 வயசு போல் அவர் வந்து இறந்துருக்கிறார். அப்படி ஏதாவது குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா, அல்லது குழந்தைகளை வந்து நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க என்னுடைய அலுவலகத்துக்கு. ஒருவேளை குழந்தைகளுக்கு ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா, அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய பல கோவில்கள் பற்றி நான் வேற வேற பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பாசுரம் நான் பரிகாரமாக கொடுக்குறேன். இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையே வந்து குழந்தைகளுக்காக தான் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக, நம்முடைய வம்சம் தழைப்பதற்காக இந்த பாசுரத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். எம்பிரானை எந்தை தந்தை, தந்தைக்கும் தம்பிரானை, தன் தாமரை கண்ணனை, கொம்பு அரவு நுண் நேரிடை மார்பனை, எம்பிரானை தொழாய் மட நெஞ்சே. இந்த பாசுரத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க. குழந்தைகளினுடைய நலனுக்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் நீங்க மனம் உருகி வேண்டிக்கோங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.